ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மாதேஸ்வர மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதேஸ்வர மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூர் அணை கொளத்தூர் தாண்டி 4 hours மாதேஸ்வர மலைக்கு வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாதேஸ்வர கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வர மலையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பாரம்பரியமான திருத்தலம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 77 மைல்ஸ் அந்த காட்டுப்பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதேஸ்வர மலை. இந்த மலையோட ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா 3000 அடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க மாதேஸ்வர கடவுளை பார்த்திங்கன்னா சிவனோட அவதாரமாக மக்கள் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும் மக்கள் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாலை வசதி எதுவுமே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து சாலை வசதி வந்து நம்மளுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலைக்கு வந்து நடந்தே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க மாதேஸ்வர கடவுளை வந்து வேண்டிக்கிட்டால் தீராத நோயோ இல்லை குடும்ப பிரச்சனையோ சரியாயிடும்னு மக்கள் வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமாடு கிட்ட இருக்க நோயும் சரியாயிடும்னு மக்கள் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே எவ்வளோ அழகாக பச்சை பசங்க இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் டைம்ங்கிறதுனால இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஞ்சி தான் போயிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஃபுட் தரலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே வந்து போர்ட் போட்டுருந்தாங்க எந்த அனிமல்ஸுக்கும் ஃபுட் தரக்கூடாதுன்னு. ஏன்னா அது வந்து ரோட்டுக்கு வந்து அடிபட்டுடணும் வண்டியில். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மாடு தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது வந்து மேய்க்கிறதுக்கு யாருமே இல்லை.
பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே போய் தரிசிக்கலாம். சாமி கும்பிட்டோம். மாதேஸ்வர கடவுள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிவலிங்கம் மாதிரி இருந்தார். அவரே ட்ரெஸ் எடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பார்க்க போனோம். நந்தி ரொம்ப பெரிய சிலையை வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து யானை பார்க்க போயிருந்தோம். அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளேயே யானைக்கிட்ட போயிருந்தாங்க. நான் வந்து எங்கள் மம்மி கிட்ட கேட்கும்போது எங்கள் மம்மி வந்து நோ சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.